என் சடங்குப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம். எரிச்சிடலான்னு சொல்லி எல்லாமே பேசினோம். எரிச்சா அவருக்கு வலிக்கும் தான், எனக்கும் தெரியும். அவங்க அம்மா பேசினாங்க தான். பண்ணிடலாம் அந்த இடத்துல. எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன். சரின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் கடைசியா தர்காக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி. எங்க மாமனார் ஹிந்து, மாமியார் முஸ்லீம். முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. புடிச்சு அழுக கூடாது, கட்டி புடிச்சு அழுக கூடாது, போகும்போது அழுதுட்டே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னா. 1.5 வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும், டிராஃபி எல்லாம் வேணும், என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும், என் பையன் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே, நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? அவரை தானே கல்யாணம் பண்ணேன், அவங்க பையனை தானே நான் கல்யாணம் பண்ணேன், ஒரே பையன். என் பையனே போயிட்டா சாமி, நீ என் கூடயாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுதுருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலாம்னு இருக்கும். என்னை இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க. ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் 21 வயசுல. என் வீட்டுல அதுங்க இருக்காதா?